சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும். அதே மாதிரி இன்னைக்கு நாம பார்க்க போற மீனை பத்தி சின்ன அந்த குழந்தைங்களுக்கு கூட தெரியும். அப்படி இருந்தாலும் நான் அந்த மீனை பத்தி உங்ககிட்ட சொல்லேன்னா அந்த மீன் என்கிட்ட கோச்சிக்கும். சோ வாங்க அந்த மீனை பத்தி பார்ப்போம். ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் சகோதரன் ஃபிஷ் குரு சித்திக். நான் சொன்ன மீன் இதுதான். ஆனா இந்த மீனோட பேரு நான் சொல்ல போறது இல்ல. இந்த மீன்ல ஒரு வகையான ஃபேட்டி ஆயில் இருக்கும். அது நெய் மாதிரி இருக்கும். அதனாலதான் இந்த மீனுக்கு டேஸ்ட் அதிகமா இருக்கும். என்னடா சொல்ற? ஆமாண்ணே. எல்லா வகையான சமையலுக்கும் சூட்டபிளான ஃபிஷ் தான் இந்த மீன். இந்த மீனை பத்தி ஒரு பெரிய ஸ்கேம் நடக்குது. இந்த மீன் மாதிரியே அர்க்வாலான ஒரு ஃபிஷ் இருக்கு. அதுக்கும் ஒரு ஊர்ல ஒவ்வொரு பேரை சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பேரா இருந்தா நீங்க சொல்லுங்க. அது பார்க்க இந்த மீனுக்கு மாதிரியே இருக்கும். ஆனா என்ன வித்தியாசம்னா அதோட மேல் போர்ஷன் ஃபுல்லா ப்ளூஷா இருக்கும். சில்வர் போர்ஷன் அதுல இருக்காது. அது கொஞ்சம் டார்க்கா இருக்கும். அதோட மூக்கு நீளமா இருக்கும். அதுவும் இல்லாம அது வெட்டி வச்சானா இதுக்கும் அதுக்கும் எந்த வித்தியாசமும் தெரியாது. ஆனா ரேட்ல நிறைய வித்தியாசம் இருக்கு. அது கம்மியா இருக்கும், இது ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால சில இடத்துல இதோட பேரை சொல்லி அது விற்பாங்க. அதே மாதிரி கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்றீங்க நான் மீன் பேரை தப்பா சொல்றேன். நாம பார்த்துட்டு இருக்கிற இந்த மீனை நீங்க தூத்துக்குடி சைடுல போய் கேட்டானா ஷீலான்னு சொல்லுவாங்க. அதே நீங்க சென்னையில ஷீலான்னு கேட்டானா நாகப்பட்டினாவில் சொல்ற ஊழிக்கு இங்க ஷீலான்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பேர் சொல்றதுனால சில பேருக்கு அது கன்ஃபியூஸா தெரியும். சமர்சிமா ரெடியா? அதனால தான் நான் வீடியோல சொல்லும் போது தெளிவா சொல்லிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஊர்லயும் வெவ்வேறு பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. உங்க ஊர்ல இந்த மீனுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீனுடன் மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் சகோதரன் ஃபிஷ் குரு சித்திக்.